தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவதாஸ் மீனா தற்போது ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுக்கு ஆணைய தலைவராக இருந்த ஞானதேசிகன் பதவிக்காலம் முடிந்ததால் சிவதாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலராக உள்ள சிவதாஸ் மீனாவுக்கு அந்த பொறுப்பு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் பதவி அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த பதவியில் இருந்த ஞானதேசிகன் ஐஏஎஸ்கான பதவி காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தற்போது தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இமீடியட் எஃபெக்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் பதவிக்கு புதிய ஐஏஎஸ் அதிகாரியா நியமிக்க தமிழ்நாடு அரசு உள்ளது. இன்னும் சில மணி நேரங்கள், இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கிறது. குறிப்பாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் போஸ்ட் இது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு சேர்பர்சனா தலைவரா சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தற்போது தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலராக பதவியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த புதிய பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் பதவிக்கு புதிய ஐஏஎஸ் அதிகாரி என்பவர் விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்கள்ல வர இருக்கிறது. அந்த வகையில தற்போது புதிய தலைவராக தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய புதிய தலைவராக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த பொறுப்புக்கு இவர் நியமிக்கப்பட்டு தலைமைச் செயலராக தற்போது பதவியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.